தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட கழக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக், கோவை மாநகர் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பையா கிருஷ்ணன், கோவை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் சி. ஆர். ராமச்சந்திரன், கோவை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் மருதமலை எஸ். சேனாதிபதி, கோவை தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் டாக்டர் வரதராஜன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் மு. கண்ணப்பன், கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா. பழனிசாமி, பொள்ளாச்சி கு. சண்முகசுந்தரம், எம்பி, திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ரா. ஜெயராமகிருஷ்ணன், திருப்பூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் லா. பத்மநாபன், துணை மேயர் ரா. வெற்றிச்செல்வன், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி இணைச் செயலாளர் டாக்டர் ஆர். மகேந்திரன், கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் கே. எம். தண்டபாணி, மாநில மருத்துவர் அணி துணைச் செயலாளர் டாக்டர் கோகுல் கிருபா சங்கர், மாநில தீர்மான குழு உறுப்பினர் மு. ரா. செல்வராஜ், மாநில இலக்கிய அணி துணைச் செயலாளர் இ. திராவிடமணி, மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் தமிழ்மறை, மாநில விவசாய அணி துணைச் செயலாளர் அருண்குமார், மாநில நெசவாளர் அணி செயலாளர் கே. நாகராஜன், மாநில விவசாய அணி துணைத் தலைவர் ரா. தமிழ்மணி, ஏ. பி. நாகராஜன், முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் மெட்டல் கண்ணப்பன், தலைமை செயற்குழு உறுப்பினர் டி. ஆர். சண்முகசுந்தரம், கழக நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக பொறுப்புக்குழு உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், நகர கழக, பகுதி கழக, ஒன்றிய கழக, பேரூர் கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், வட்டக்கழக பொறுப்பாளர்கள், மாவட்ட அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக மூத்த முன்னோடிகள் கலந்து கொண்டனர். இந்த செயற்குழு கூட்டத்தில் கோவைக்கு வருகை தர உள்ள தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழக மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் வரவேற்பு அளித்திடவும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தளபதி அவர்கள் வருகின்ற 14ஆம் தேதியன்று கோவைக்கு வருகை வரவிருக்கின்றார்கள். கோவையிலே வருகிறது நலத்திட்ட உதவிகளை, பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வருகை வழங்குகின்றார்கள். அதனுடைய விவரங்கள் அனைத்தையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் நம்மிடத்தில் மாலை நம்முடைய கோவை விமான நிலையத்திற்கு நம்முடைய கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் 14 மாலை நம்முடைய கோவை விமான நிலையத்திற்கு வருகை தரவுள்ளார்கள். கோவை விமான நிலையத்திற்கு வருகை தருகின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு விமான நிலையம்